வணக்கம் நண்பர்களே. சில வாரங்களுக்கு முன்னாடி விபிஎஸ்ஏ விகசித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பில்லை பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதை பத்தின பல டீட்டெயில்ஸை சொல்லியிருந்தோம். இது எதனால வந்திருக்கு அப்படின்னா, இதன் பின்புலத்துல மிக மிக முக்கியமான ஒரு ஆக்ட் இருக்கு. அதை கம்ப்ளீட்டா ரிவாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மாறுதல்களோட நலம் பயக்கக்கூடிய வகையில சில நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருக்கு. அது எந்த ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1956 சட்டம் ஆக்கப்பட்ட யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட், யூஜிசி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1956 அது சட்டமா வந்தது, யூஜிசி ஆக்ட். அதுக்கப்புறம் அது பல வருடங்கள் பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தங்கள் அதுல நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதுல குறிப்பா எதை பத்தி சொல்லணும்னா, 2012 ஏற்பட்ட சட்ட திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு ஒன் சைடடா இருக்கு அப்படின்னு பலருடைய குற்றச்சாட்டு இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை எதிர்த்து இந்த 2012 கொண்டு வந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே அதுல ஒரு சாராருக்கு மட்டுமே அது அனுகூலமா இருக்கு. மற்ற பல சாரார் இந்திய மக்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல மாறுதல்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முன்னெடுப்புகள்லாம் நடத்தி வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மே 2014 இருந்து பாஜக அரசு இந்தியாவை அரசுல ஆட்சி அமைச்சது. ஓகே, உடனே இந்த லெஃப்ட் விங் லேலின்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் லிபரல்ஸ், அவங்கள சார்ந்த பல லாயர்ஸ், அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதை சார்ந்த பல கட்சிகள் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எந்த விதத்திலையாவது செய்யணும் அப்படிங்கறது ஒரு முன்னெடுப்பா இருந்தாங்க. எப்பவுமே இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு மக்களை ஜாதி ரீதியாகவோ அல்லது மதம் ரீதியாகவோ பிளவுபடுத்தி, அதாவது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் காங்கிரஸ். இது ஆங்கிலேயர் காலத்திலேருந்து தொண்டு தொட்டு வருது. காங்கிரஸும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு, அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2012 நான் சொன்ன மாதிரி சட்ட திருத்தங்கள், இந்த யூஜிசி ஆக்ட்ல பல சட்ட திருத்தங்கள் வந்து. சரி, என்ன சட்ட திருத்தம் சொல்றீங்கன்னா, இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிளண்டா சொல்லணும் அப்படின்னா, அதாவது கல்வி சாலைகள்ல பட்டியலின மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதி, இது அநீதியை தாண்டி அவங்களை ஏதாவது ஒரு விதத்துல அவமானப்படுத்தும் விதத்திலோ, அவர்கள் மனம் புண்படுத்தும் வகையிலோ ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ சொல்லாடல்களோ இருந்தால் மற்ற ஜாதியினர் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, 1980 செப்டம்பர்ல அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு பேரு. அது காமனா அட்ராசிட்டிஸ் ஆக்ட். பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக யாரு எந்த விதமான நடவடிக்கைகளும் ஈடுபட்டாலும், வெறும் சொல்லாலேயே அவமானப்படுத்தினாலும் அவர்களை உடனடியாக அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான். அதுக்கு அந்த பட்டியலின மக்கள் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இவர் என்ன மாதிரி அவமானப்படுத்திட்டாரு, என்னுடைய ஜாதி பெயரை சொல்லி எனக்கு கீழ்த்தரமா விமர்சனம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லணும். அதை கொண்டு வந்துதான் இந்த யூஜிசியோட இணைத்து கல்வி கூடங்கள்ல இந்த மாதிரி யூனிவர்சிட்டியோ காலேஜோ ஸ்கூலோ எங்கேயுமே இந்த பட்டியலின மக்கள் அவமானத்திற்கு உள்ளாக கூடாது அப்படிங்கிறத அந்த யூஜிசியோட கொண்டு வந்து இணைத்தாங்க 2012. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது மற்ற ஜாதியினருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா விளைவிக்கக்கூடிய, அதாவது என்கொயரியே கிடையாது. நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, ஒரு பட்டியலின மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அதை மாத்தணும்னு சொல்லிட்டு இதுல சில மாறுதல்கள் கொண்டு வந்தோம். அதாவது இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரு பாதிக்கப்பட்டார்களோ, அதாவது நான் சொல்றது பட்டியலின மக்கள் அல்ல, அவர்கள் மேல யாரு வழக்கு பதிவிட்டு அவங்க பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடை தெரியணும். அவங்களுக்கும் the victim should have a root அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அவங்களுக்கும் இந்த வழக்கை பற்றிய எடுத்து விவாதம் செய்து தான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குமே நீங்க பிராமின்றீங்க. இப்ப கிறிஸ்துவத்திலேயோ இஸ்லாத்திலேயோ பல பிரிவுகள் இருக்கு, அதெல்லாமே பிராமின் தான் கொண்டு வந்தாங்களா? அதனால எல்லாத்துக்கும் பிராமின் அந்த ரீசனை சொல்லாதீங்க. அந்த ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது எல்லாமே இந்த குற்றச்சாட்டு எல்லாமே நேரடியாக கிரிட்டிசிசம்னு சொல்லக்கூடிய
தாக்குதல் எல்லாமே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் யாரை பார்த்து வச்சிருக்காருன்னா, இந்திரா ஜெய்சங்னு ஒரு மிகப்பெரிய லாயர் இருக்காங்க. இவங்க வந்து லெஃப்ட் ஓரியன்ட், காங்கிரஸ் ஓரியன்ட் தான். அந்த லாயரை பார்த்து தான் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம், ரொம்ப கடுமையான விமர்சனங்களை சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. இதெல்லாம் இப்போ கடந்த பிப்ரவரி மாசத்துலேருந்து இது நடந்துகிட்டு இருக்கு வரிசையா. இப்போ வந்து இந்த தேர்தல் அந்த இதனால நான் அதை கொஞ்சம் ஒதுக்கிது. அதோட இல்லாமல் இந்த ஈரான்ல மிகப்பெரிய போர் சூழ்நிலைகள்லாம் இருந்து பல விதமான சங்கடங்கள்லாம் ஏற்பட்டதுனால அதில் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. இதை உடனடியாக பதிவு செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 2019 திருப்பி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 2014 பாஜக ஆட்சி அரசு வந்த உடனே இவங்களுக்கு தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா அது, பாஜக எதிர்பாராத விதமாக வெற்றி பெற்று வந்துட்டாங்க. காங்கிரஸ் தான் வெற்றி பெறும்னு அவங்க ரொம்ப உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ இது வந்துடுச்சுன்னொடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாயரை வச்சு செய்யறது, இல்லை ஒரு பொதுமக்களை போராட்டத்தில் இறக்கிறது. அதே பல போராட்டங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். விவசாயிகள் போராட்டம், சிஏஏ போராட்டம், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுல இதையும் ஒன்றா எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த 2012க்கு இது அதுல வந்து இன்னும் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும், இதற்கான வழிமுறைகளை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா ஜெய்சங், இவங்க வந்து ஒரு சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர். அவங்களுடைய கதையை நான் சொல்றேன். அவங்க ஒரு என்ஜிஓலாம் பல என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே முடக்கப்பட்டுள்ளது, அது சொல்றேன் நான். ஸோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொரு லாயர் மிஸ்டர் தடுவி அப்படின்றவங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது இன்னும் கடுமையாக்கணும். இந்த கேஸ் வந்து 2015 வந்துவிட்டு பாஜக அரசுக்கு எந்த விதத்திலாவது ஒரு தொந்தரவு கொடுக்கணும், அவங்கள வந்து நிம்மதியா ஆட்சி செய்ய விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது நடந்துட்டு. இது உடனே என்ன பண்ணாங்கன்னா, இதுல வந்து பின்புலமா இந்த இந்திரா ஜெய்சிங்க்கு எந்த கேஸ உதாரணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கு. ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில ரோஹித் வெமுலா அப்படின்னு ஒரு 36-37 வயது இளைஞர். அவர் வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு செஞ்சுட்டு இருந்தார். போது அவருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டது, பலரால் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அது மாதிரி அவர் இறந்து போய்விட்டார். என்ன காரணம், எதனால இறந்தாரு, எப்படி இறந்தாருங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தகவல் இது. அதை வந்து இப்ப நம்ம உள்ள போக வேண்டாம். அவர் இறந்து போயிட்டார். உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்தது அந்த சமயத்துல. இந்த மாதிரி ஒரு பட்டியலின மாணவரை மற்ற ஜாதியெல்லாம் சேர்ந்து அவமரியாதை செய்து அவர் இறக்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே அது பெரிய நாடு தழுவிய போராட்டமா வந்தது. பல யூனிவர்சிட்டியில இதற்கான போராட்டங்கள்லாம் மாணவர்களால் கையெடுக்கப்பட்டது. இது எல்லாத்துக்குமே பின்புலத்துல யார் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா காங்கிரஸும் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்தாங்க. கல்விக்கூடங்கள் அப்படின்னாலே அங்க வந்து கம்யூனிஸ்டினுடைய ஐடியாலஜி, கம்யூனிஸ்டினுடைய இன்ஃபில்ட்ரேஷன் உள்ள நுழைஞ்சு இது மாதிரி செய்யறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அதை கையில் எடுத்து ரொம்ப மிகப்பெரிய போராட்டமா செஞ்சாங்க. கடைசியில ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ரோஹித் வெமுலாவுக்கு வந்து எந்த விதமான அநீதியும் இழைக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு மாதிரி ப்ரூவ் ஆகி வந்தது. ஆனா அதை மக்கள் யாரும் ஏத்துக்கவும் இல்லை. அந்த அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து அது எதுவுமே இல்லாத இருக்கிறதா காமிச்சுதான் அவங்க போராட்டத்தை கையில் எடுத்தாங்கன்றது. அதே பலவிதமான என்கொயரி எல்லாமே ப்ரூவ் ஆச்சு. அதுலயும் குறிப்பா என்ன வந்தது அப்படின்னாக்கா, அவர் பட்டியலின மக்களே இனத்தை சேர்ந்தவரை கிடையாது அப்படிங்கிற பல தகவல்களும் இருக்கு. இப்ப நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது கண்டிப்பா இதற்கு பல கமெண்ட்டுகள் எதிர்வினையாகத்தான் வரும், எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அடையாளங்க வச்சு நான் அவர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே இந்த மாதிரி ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி ஜாதி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களை டார்கெட் செஞ்சு இவங்க பிரிட்டிஷும் ஆண்டாங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற திராவிட கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான இதுவும் இதுக்கு பல உதாரணங்களையும் நான் சொல்ல முடியும். இப்போ அதெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம். எல்லாருமே நமக்கு என்ன சொல்றோம்னா, முதல் பெண் மருத்துவரானவர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி திருமணம் ஆன பிறகு, திருமணத்திற்கு முன்னாடி அவருடைய பெயர் முத்துலட்சுமி ஐயர் தான், அவருடைய ஜாதி ஐயர். சரி, என்ன சார் பின்புலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முத்துலட்சுமி அவர்களுடைய தந்தை ஒரு பிராமணர். அவர் ஒரு தேவதாசியை கல்யாணம் செய்து கொண்டார்.
கொண்டார். அவருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த முத்துலட்சுமி. அதே குலத்திற்கு அதே தொழிலுக்கு செல்லக்கூடாது என்று தான் மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டதனால அவர் தந்தையார் அந்த காலத்துல முதல் பெண் மருத்துவராக அவரை படிக்க வைத்தார் என்பதுதான். அதன் பிறகு படிக்கும்போது காதல் வயப்பட்டு ரெட்டியார் என ஒரு இளைஞரை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று முற்போக்கு சிந்தனையோடு அவர் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அதன் பிறகுதான் அவர் முத்துலட்சுமி ரெட்டி ஆனார். அதற்கு முன்னாடி அவர் பிராமணராகத்தான் இருந்தார். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஏதோ அந்த குறிப்பிட்ட ஜாதி மக்கள் எல்லாருக்கும் எதிரி, ஜாதிக்கு பாராட்டக்கூடியது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பெண் அடிமையை விரும்புவார்கள், பெண்களை படிக்க அனுப்ப மாட்டார்கள்னா நிறைய அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னாச்சுன்னா, அந்த ஐயர்ங்கிற பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டா அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறத ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு திராவிட கழகங்களும் அந்த சித்தாந்தங்களும் அவரை அப்படியே பெருசா ப்ரமோட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு ஸ்டோரி, சொல்லியிருக்க கூடாது, டைம் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப இந்த ரோஹித் வெமுலா கேஸ்ல அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவரே கிடையாது அப்படிங்கிற பல தகவல்கள் நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். சரி, இந்த ரோஹித் வெமுலாவுக்கு நேர்ந்த அநீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா ஜெய்சிங் ஒரு கேஸ் போட்டு 2016. இது ரொம்ப அர்ஜென்ட், உடனே செய்யணும். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லயும் என்னன்னா, அப்ப சுப்ரீம் கோர்ட் இதான் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் தான் அவங்களோடது, சிஸ்டம் எங்களோடதுன்னு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையில கோர்ட் உடனே சொல்லிட்டாங்க, சரி நீங்க யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்டுக்கான ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒரு சீரான வழிமுறைகள், விதிமுறைகள் இல்ல கட்டுப்பாடுகளை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா ரோஹித் வெமுலாவினுடைய தாயார் போட்ட கேஸ்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தது. சரி, இந்த ரோஹித் வெமுலா என்ன பெரிய அப்படியே இதுவா, அவங்க சட்டம் எல்லாம் தெரிஞ்சு யூஜிசி ஆக்டுக்கே ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி தரக்கூடிய அளவுக்கு இருப்பாங்கன்னா கிடையாது. பின்புலத்துல நான் சொன்ன மாதிரி லெப்ட் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் அவங்க இந்திரா ஜெய்சிங்கை முன்னிலைப்படுத்தி ரோஹித் வெமுலாவினுடைய தாயாருக்காக இவங்களை எல்லாம் செய்ய சொன்னாங்க. ஆக மொத்தம் அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ரோஹித் வெமுலாவினுடைய தாயார் என்னென்னலாம் சஜஷன்ஸ் சொல்றாங்களோ தன் மகனுக்கு நேர்ந்த அநீதிக்கு எதிராக, அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவங்களுடைய ஆலோசனைகள் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அதை வச்சு அதை அடிப்படையில தான் நீங்க இந்த ரெகுலேஷன் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும். அதாவது சட்ட திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நீங்க கொண்டு வரணும், அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இந்திரா ஜெய்சிங் விறுவிறுன்னு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே அவங்க இந்த மற்ற ஜாதி பட்டியல் இனம் சாராத மக்களுக்கு எதிராக மிகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுல தான் அந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இதைத்தான் 2019 ரெகுலேஷன்ஸ் வந்தது. இப்போ அது 2026 ரெகுலேஷன் பேசப்பட்டிருக்கு. ஸோ பல முறை இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸுகளை வந்தா அதை எதிர்த்து மேலும் மேலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டது, உடனே அது கைவிடுறது. இந்த முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 2026 அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் படி சுப்ரீம் கோர்ட்டும் அடிபணிஞ்சிருச்சு. அதே மாதிரி யூஜிசிக்கும் எந்த விதமான ஒரு பவரும் இல்லாம சரி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்ப அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் வந்த உடனே மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு. இது தென்னிந்தியாவில் பல பேருக்கு இதை பத்தி தெரியவும் தெரியாது. ஏன்னா ஊடகங்கள் இதை பத்தி அதிகமா பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. வட இந்தியாவில் பல யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. இதை மாதிரி செய்யக்கூடாது. அதாவது இந்த போராட்டங்கள் எல்லாமே பட்டியல் இன மக்கள் அல்லாத மற்ற ஜாதியினால முன்னெடுத்து செய்யும். அதுல பல விதமான மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில இந்திரா ஜெய்சிங் ரோஹித் வெமுலாவினுடைய தாயார் பின்னாடி நின்றுகிட்டு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுல நான் சொன்ன மாதிரி என்னன்னா, யூஜிசியும் வீக்கா இருந்தது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜாதி அரசியல்ல ஓட் பேங்க் பாலிடிக்ஸை செஞ்சு அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வு. அதே மாதிரி சோசியல் குரூப்ஸ்னு சொல்லக்கூடியவங்களுடைய அழுத்தம் மிகப்பெரிய அளவு இருந்தது. அதனால யூஜிசியும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஒரு மாதிரி அந்த அழுத்தத்துக்கு ஒரு மாதிரி அடிபணிந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற லெவல்ல தான் பேசப்படுது. இந்த கேஸை எதிர்த்து தான் இப்ப திருப்பி இன்னொரு கேஸ் வந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடைமுறையில். அதெல்லாம் விசாரிக்கும் போதுதான் இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 2026 அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா, இந்த இந்திரா ஜெய்சிங் மூலமாக, அது எல்லாமே
வில் பி கெப்ட் இன் அபயன்ஸ், அதாவது இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்படும். சரி, அப்ப எது வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வேற எதன் அடிப்படையில இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்டோட யூஜிசி ஆக்டோட சேர்ந்து நடவடிக்கைகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா 2012 இருக்க ஆக்டை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். 15 கொடுத்த ரெகுலேஷனோ 19 கொண்டு வந்த சட்ட சீர்திருத்தமோ எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. 2012 மட்டும்தான், அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுல இந்திரா ஜெய்சிங்குடைய நிலைப்பாடை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, அவங்க நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோஹித் வெமுலாவுடைய தாயார ஒரு முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ஆனா ஐடியா எல்லாமே இவங்களோடது அப்படிங்கிறது, இது இவங்களோடது மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய ஐடியா தான். இது எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், எப்படியாவது பிளவு உண்டாக்கணும், கல்வி கூடங்கள்ல நடந்து வரக்கூடிய சாதாரண ஒரு நிலையை, அமைதியான சூழ்நிலையை கெடுத்து அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி அந்த சண்டை வந்து தெருவில் இறங்கி போராடணும். அது வந்து ராகுல் காந்தி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பத்தி பல விதமா பேசியிருக்காரு. நான் ஒரு தனி வீடியோல அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருங்கிறத உங்ககிட்ட நான் தனி வீடியோவா நான் போடுறேன். இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இந்திரா ஜெய்சிங் ஏன் இவ்வளவு முனைப்பா இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கட்ரோட் ஆன்டி இந்தியா அப்படின்வாங்க. அவ்வளவு தீவிரமான இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர் இவங்க. நிர்பயா கேஸ்ல அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கணும்னு சொல்லி வாதாடினவங்க இந்த இந்திரா ஜெய்சிங். இரண்டாவது பாயிண்டா நான் மார்ச் 12, 1993 மும்பையில பல இடங்கள்ல மொத்தமாக 12 வெடிபொருள்கள் வெடித்தது. அதுல 257 பேர் இறந்து போனார்கள், 1500 பேருக்கு மேல படுகாயமடைந்தார்கள். அதுல இன்வால்வ் ஆன இந்த யாக்கூப் மெஹ்மானுக்காக தூக்கு தண்டனையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த இந்திரா ஜெய்சிங் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினாரு. மிகப்பெரிய முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாரு, போராட்டங்கள்லாம் அறிவிச்சாரு, எல்லாமே நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தை அந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இப்படி எல்லாம் கூட இந்த அம்மா செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த சிஏஏ போராட்டம் நடந்த போது அதுல மிக மிக முக்கியமான நபரா இருந்தவர் வந்து தீஸ்தா சீதல்வாட். இந்த சிதல்வாடு வந்து அவருடைய தந்தையார் மிகப்பெரிய ஜட்ஜா இருந்தார் சிதல்வாடு. அவருடைய மகள் இந்த அம்மாவுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு. எப்படி வந்ததுன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மும்பையில ஜுஹு, அங்க அமிதாப் பச்சன் இருக்கக்கூடிய, அதுக்கு பக்கத்துல அமிதாப் பச்சனை விட டபுள் மடங்குல அவங்க பங்களா இருக்கு. இந்த அம்மா வந்து சப்ரங் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு நான் என்னென்னமோ உதவிலாம் செய்ய போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பணம் வந்தது. அத்தனை பணத்தையும் இவங்க வெளிநாடு சுற்றுலா போவது, அங்க மிக உயர்ந்த விலையில கைப்பை, காலுக்கு செருப்பு, ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி அது எல்லாம் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க உடனே கேட்கலாம், சார் அவங்க ஏன் உடனே அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, அதுதான் நான் சொன்னது, கவர்மெண்ட் தான் பாஜகவோடது, சிஸ்டம் அவங்களோட தான். அந்த சீதல்வாடு மேல மிகப்பெரிய மரியாதை பல ஜட்ஜுக்கும் லாயர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நடு இரவுல சுப்ரீம் கோர்ட் திறந்து அவங்களை அரெஸ்ட் பண்றதை தடுத்து இருக்காங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நான் சொல்றேன்ல, அரசு மட்டும் மாறினா போறாது, சிஸ்டமும் மாறணும். அதனாலதான் தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும் போராது, சித்தாந்த மாற்றத்தோடு கூடிய ஆட்சி மாற்றம் வரணும், அப்பதான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு. இப்ப அடுத்ததை திருப்பி இந்த இந்திரா ஜெய்சிங்க்கு வந்தோம். அந்த மாதிரி அந்த தீஷா சீதல்வாடுக்கு இவங்க மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பாக பல நடவடிக்கைகளை ஈடுபட்டுறதெல்லாம் இந்த இந்திரா ஜெய்சிங் தான் வாதாடி அவங்களுக்கு வெற்றி தேடி கொடுத்துருக்காங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்திரா ஜெய்சிங் வந்து ஃபோர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முன்னிலையில இருந்தாங்க. எதுக்கு? UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், உபா அப்படின்னு சொல்றாங்களா, அதை வந்து எடுத்துடணும், அந்த சட்டமே இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுனாலதான் ஏதோ 1-2 பேர் அதுல அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஷார்ஜில் இமாம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒமர் காலித், இவங்க எல்லாம் அதுல உள்ள போய் இருக்கிறவங்க தான். இப்ப ஷார்ஜில் இமாமுக்கு ஒரு 10 நாள் பரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெயில் கிடையாது, பரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். அவங்க எல்லாமே இந்தியாவை துக்கடா பண்ணுவேன் அப்படிங்கிற துக்கடா கேங்னு பேரு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பாலியல் ரீதியான தொடர்புகளுக்கு இப்ப வயது வரம்பு 18 வயது இருக்கு. அதாவது அனுமதி, அந்த மாதிரி
பரஸ்பர அனுபவம். அதை 16 குறைக்கணும்னு இந்த அம்மா போராடிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க, போராடிட்டு. 7 ரீசன் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா இன்னொரு என்ன சொன்னா, இந்த போஸ்கோ இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி வயதை குறைத்தால் ஜுவனைல்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்காது. அவங்கள கொஞ்சம் எஸ்கேப், மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்றாங்களா, அதுல போயிடும் அது. அதனால அவங்க தப்பிச்சுக்கலான்ற மன ரீதியில இதை சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்ல இருந்து எல்லா லெவல்லையும் அங்க இருக்கிற லாயர்ஸ், அங்க இருக்கிற ஜட்ஜ், இவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாத இடமே கிடையாதுங்கிற மாதிரி இவங்க பேர்ல பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இந்த அம்மா ஏன் ஏற்கனவே இந்திரா ஜெய்சிங் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில பல வெளிநாட்டு கைகூலிகளோட சேர்ந்தவங்க, கம்யூனிஸ்டோட சேர்ந்தவங்க, காங்கிரஸினுடைய கைகூலியா இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப நான் திருப்பி சொல்றேன், இந்த ரோஹித் வெமுலாவுக்கு ஜாதி ரீதியான எந்த விதமான அநீதியும் இழைக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு தெளிவான பார்வை இருக்கு. அதை மறுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பல பேர் அதற்கான ஆதாரத்தை கொடுத்து மறுக்கலாம். நான் அதனாலதான் முதலே சொன்னேன், கமெண்ட்ல கண்டபடி பேசுவாங்கன்னு. எனக்கு அதை பத்தி இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு. இதை தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம் இந்த இந்திரா ஜெய்சிங்கை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நடத்தி வந்த பல இந்த என்ஜிஓஸ்னு சொல்லக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதை எல்லாமே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல பல விதமான தில்லுமுள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த இந்திரா ஜெய்சிங் நடத்தி வரக்கூடிய என்ஜிஓஸ்ல. அதையெல்லாம் காரணமா காட்டி அவங்க நடத்தி வந்த எல்லா என்ஜிஓஸ்னுடைய லைசன்ஸும் இப்ப இருக்கிற பாஜக அரசனால ரத்து செய்யப்படும். அந்த வெறி வேற இருக்கு அவங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூஜிசியில பல விதமான குழப்பங்களை உண்டு பண்றதுக்காக செஞ்சிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி விடை அப்படின்னா, மோடி சாமர்த்தியமா வழக்கம் போல சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த இன்னொரு வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி.